Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் அறிஞர்கள் 20 அறிஞர்கள் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் நம்ம 3வது அறிஞர் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஊவேசா பற்றி முழுமையாக வந்து நம்ம ப்ரீவியஸாக கொஷின்ஸ் என்னென்ன இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். பாரதிதாசன் பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நபர் வந்து நாமக்கல் கவிஞர். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின் தான். ஸோ டக்குன்னு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா. பிகாஸ் ஒரு தேர்வுக்கு நம்ம ரெடி ஆகிறோன்னா அதில் என்னென்ன மாதிரி ப்ரீவியஸாக கொஷின்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தலாமா. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஸோ இது வந்து அப்வியஸாக புது சமச்சீர் புத்தகம் 7ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ யாருங்க? வே ராமலிங்கனார். ஓகேங்களா. அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய வே ராமலிங்கனார். அடுத்தது சங்கொலி எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இது வந்து யாருங்க? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. அவ்வளோதாங்க. தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஓகேங்களா. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் எனும் பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வே ராமலிங்கனார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். அடுத்தது மலைக்கள்ளன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ மலைக்கள்ளன் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? ஸோ அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இந்த மாதிரி தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடுவண் அரசு. ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பாரதிதாசனோடதுல நிறைய தடவை பார்த்தோம் இல்லைங்களா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது வந்து பாரதிதாசன். இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம பாரதிதாசன்லையுமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும்னு சொன்னவர் வந்து யாருங்க? ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். அடுத்தது எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். அடுத்தது சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும்னு சொன்னவர் கவிமணி. அப்போ ஆப்ஷன் வந்து எப்படி வரும்? 4 3 1 2. ஓகே. 4 3 1 2ங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஸோ அவரோட கவிதை தொகுப்புகள் மட்டும் நம்ம பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படிங்கிறது பெண்மையை புகழ்ந்தவர் அப்படின்னு பெண்மையை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். ஸோ 1 செகண்ட் திரும்ப அதை ரீட் பண்ணிடவா. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையை பற்றி பாடினவர் நாமக்கல் கவிஞர். சரிங்களா. அடுத்தது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா அப்வியஸாக நாமக்கல் கவிஞர் தான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சரிங்களா. சரி. அதே கொஸ்டின் பாருங்களேன் ரிப்பீட் ஆகிருக்கு மறுபடியும் நமக்கு. தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என பாடியவர் யார்? முன்னாடி கொஸ்டினில் என கூறியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே என பாடியவர் யாருன்னு மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர். சரிங்க. அடுத்தது பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? வசன நடை கை வந்த வள்ளலார், அடுத்தது புதுநெறி கண்ட புலவர், அடுத்து தைரியநாதர், அடுத்தது காந்திய கவிஞர். ஸோ காந்திய கவிஞர்னு பார்த்தாலே தெரியுது ராமலிங்க அடிகள் தான். ஐயோ சாரிங்க. ஸோ நாமக்கல் கவிஞர். வெரி சாரி. நாமக்கல் கவிஞர் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வந்துடும்? 4 வந்துடும். சரி. வசன நடை கை வந்த வள்ளலார்னா யாருங்க? ஆறுமுக நாவலர். அடுத்தது புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னா ராமலிங்க அடிகள். அடுத்தது தைரியநாதர் அப்படின்னா வீரம்மா முனிவர். ஸோ இது எப்படிங்க வரும்? 3 1 4 2. ஸோ 3 1 4 2ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 1 4 2. அவ்வளோதான். அடுத்தது தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யாருங்க? வே ராமலிங்கனார். அடுத்தது அதே கொஸ்டின் திரும்ப வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வே ராமலிங்கனார். அவ்வளோதாங்க. அடுத்தது நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்த்துருவோமா.
ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இசை நாவலன், அடுத்து புதினங்கள், அடுத்து கவிதை தொகுப்புகள், அடுத்தது மொழிபெயர்ப்புகள். சரி, இசை நாவலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆப்ஷன் 3 ஓகேங்களா, 3. அடுத்தது புதினங்கள் அப்படிங்கிறது 5. அடுத்து கவிதை தொகுப்புகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10. அடுத்து மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4. அவ்வளோதான். ஆன்சர் எப்படிங்க வருது நமக்கு, 3 4 2 1. அவ்வளோதான், 3 4 2 1. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. சரி, அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தேசிய மலர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யாருங்க, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துருவோமா, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து என்ன இருக்குது, ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வந்து யாருங்க, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகேங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், அதாவது 20வது கேள்வி. பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார். இதுவுமே நமக்கு என்ன இருக்குது, ஒரு தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே என்னது, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வே ராமலிங்கனார். அவ்வளோதாங்க. ஸோ 3வது அறிஞர் நாமக்கல் கவிஞர் பற்றினா ஒரு 20 ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அறிஞரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.